குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு இந்த அம்மா வீட்டு விலாக் காட்பாடி விலாக் போடணும் அப்படின்னு ஐடியாவே இல்லை. ஆனால் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த விலாகில் நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தார், அம்மா இந்த மாதிரி காட்பாடி விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட கமெண்ட்டை படித்ததுக்கு அப்புறமா தான் சரி போடலாமே அப்படின்னு தோணுச்சு. இதுதான் எங்களுடைய வீடு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் என்ன நடந்தாலும் சரி, மழையே அடித்தாலும் சரி, இடியே இடித்தாலும் சரி, இந்த வீட்டோட பெயிண்ட்டை மட்டும் மாற்றிடுவார். அதில் மட்டும் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அது எப்படி தான் வேலையெல்லாம் பார்த்து முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், இந்த வருஷமும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வெளியில் நிற்கிறதா எங்கள் அப்பாவோட ஸ்கூட்டி. அதில் வந்து அஸ்வினோட பேரும் தங்கச்சி பொண்ணோட பேர் ஆஷி அஸ்வின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இருங்க கேட்டை மூடிடுறேன். கேட்டை மூடாமல் திறந்து வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேறு எங்கள் அப்பா என்னையை திட்டுவார். மை டேடி இஸ் வெரி என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிக்டாக வந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும், அவரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாரு, ஃபாலோ பண்ண சொல்லுவார். ஸோ அதுக்காக தான் அந்த கொசு கூட உள்ளே வராத அளவுக்கு வலை கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கார். பார்த்துக்கோங்க, அதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே கீழே இருக்குல்லையே இந்த தொட்டியில் வந்து குடி தண்ணீர் வரும். ஸோ அதுவும் தேவைன்னா அப்பப்போ பிடிச்சிப்பாங்க. சின்ன வயசில் நான் இந்த தொட்டிக்குள்ளே இறங்கி உள்ளே அம்மா கயிறு கட்டுவோம் இல்லைம்மா, கயிறெல்லாம் கட்டி உள்ளே ஒரு குண்டான உள்ளே விட்டு தண்ணியை பிடிச்சி பக்கெட்டை பிடிச்சி மேலே அனுப்புவேன். அப்புறம் தண்ணி எடுப்பாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் எங்கள் அப்பாவுடைய ரூம். பார்த்துக்கோங்க, யாரும் நாங்கள் இதில் பெருசாக உள்ளே போக மாட்டோம். சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா படுத்திருக்காரு, எப்போவுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருப்பார். அந்த வேலைகளை முடிச்சிடுவார், அப்புறம் ரெஸ்ட் எடுப்பார். ஏன்னா அவருக்கு வந்து கால் ரொம்ப வலி, முட்டி ரொம்ப பெயின் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருப்பார். எங்கள் அப்பா வந்து 2008 வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி. கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சமைக்கிறதுக்கு குக்கு வச்சுட்டாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறவாங்க. எங்கள் தாத்தா பாட்டி விளக்கெல்லாம் ஏற்றிடுவாங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா குக் வச்சுட்டாங்களா. ஸோ காலையிலே வந்து குக்கக்கா வந்துட்டாங்க அப்படின்னா காலையில் டிஃபனும் லஞ்சும் செஞ்சு வச்சுருவாங்க. பார்த்திங்களா, டிஃபனுக்கு வந்து கார சட்னி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றினாங்க. நாங்கள் காலி பண்ணிட்டோம். சாம்பார் வச்சுருக்காங்க. முருங்காய் மாங்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. எனக்காக முட்டை வேக வச்சு வறுத்து வச்சுருக்காங்க. ரசம் வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக இன்னும் காலியாக இருக்குது. ஐயோ திறக்கணுமே, ஃபோன் வேறு கையில் இருக்கேன். ஐ திங்க் இதில் சப்பாத்தின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொன்னேன்ல, சப்பாத்தி பண்ணி வச்சுருக்காங்க. டயட்டெல்லாம் கிடையாது, காலையில் பண்ண சப்பாத்தி. இந்த கரண்டி நான் எடுக்காமல் மூடினேன்னு வச்சுக்கோங்களேன், மை மம்மி என்னையை வெளுத்துருவாங்க. அதனால் கரண்டியை எடுத்துட்டு மூடியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளே ரைஸ். ஓகே, சமையல் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் மேடக்கா வந்து சமைச்சிட்டு போனது, பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் அப்பா. ஸோ குக்கக்கா கிட்ட சொல்லி, அக்கா கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா அருவாமனையில் எனக்கு கட் பண்ண வராது அப்படி சொல்லிட்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு திறந்தால் ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால் வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து சிக்கன் மட்டும் சமைச்சு கொடுக்க போகிறேன். அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா மிக்சரு, சப்போட்டா, ஓகே இது நான் வாங்கிட்டு வந்தேன், பிஸ்கெட்டு, ரெட் அவல், அப்புறம் வந்து எனக்காக ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்க 2 பேருக்குமே சுகர் இருக்கிறதுனால அவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான், எனக்கு ஃப்ரூட் ஹல்வா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் டயட்டுக்கு அப்புறமா நான் ஸ்வீட் சாப்பிட்றதே விட்டுட்டேன் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம். பட் எங்கள் அப்பா ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுக்காகவாவது நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன். அவ்வளோதான். உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு மில்க் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சீசன் போகிறதுக்குள்ளே மாம்பழம் சாப்பிட்ணுன்னு மாம்பழமாக வாங்கிட்டு வந்து குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா, இது வந்து எங்கள் ஃபேமிலியோட ட்ரேட் மார்க்கு இல்லைம்மா? ஆமாம், தரமா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? பொரி கடலை இல்லைம்மா. நாங்கள் பொரி வாங்கிட்டு வந்து மிக்சரு, வேர்க்கடலை, அப்புறம் என்னம்மா போடுவோம், உடச்ச கடலை, இதெல்லாம் போட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம்.
காராசு அதை நான் விட்டுட்டேனா. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, வாய்க்குள்ள பொரி இருக்கு. இங்கே டிவி பார்த்துட்டு இந்த பொரியை வந்து சாப்பிடுவோம். அம்மா என்னால் வைக்க முடியலம்மா, அப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோஸ். இதோ மாம்பழம் நல்லா இருக்கா? கடிகாரத்தில் என் தங்கச்சி பொண்ணு. இது சுற்றி லைட் எரியும். இது வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ. அச்சு பாருங்க எப்படி இருக்கான். ஓகேவா? அப்படி வந்தீங்கன்னா இது அச்சு. அம்மா இது என்னம்மா ஒரு 3 வயசு இருக்குமா அச்சுக்கு? 2.5 3. அப்போ கூட்டிகிட்டு வந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஐயோ, அவனை நிற்க வைக்கிறது பார்க்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆஷிகட் செம்ம க்யூட்டாக இருப்பான், செம்ம கலராக இருப்பான். அதான் மெயின். இப்போ நல்லா சுற்றி சுற்றி கருவண்டு மாதிரி ஆயிட்டான். அப்புறம் இது வந்து என் தங்கச்சி பொண்ணு. ஃபஸ்ட்டு வந்து அச்சுக்கு அடித்தாங்க. இது வந்து அவள் பர்த்டே அப்போ எடுத்தது. இதெல்லாம் இது அவளுக்கு ஒன்று போட்டாங்க, அச்சுக்கு ஒன்று போட்டாங்க. 2த்தையும் இங்கேயே மாட்டிட்டாங்க. இந்த ஏஜ்லலாம் இவங்க 2 பேரும் பயங்கர பெட்டு. இப்போ தான் எல்லாம் ஸ்டடீஸு, காலேஜு, ஸ்கூலுன்னு பேசுகிறத கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் இங்கே தான் இருப்பாங்க 2 பேரும். ஆல்பம். இதுதான் நானும்மா. நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேம்மா. இது என் தங்கச்சி. இதெல்லாம் வந்து என் அத்தை பசங்க, எங்கள் பெரியப்பா பொண்ணு. தாவணி கேங் நாங்கள். பார்த்தீங்களா? இது எங்கள் பெரியப்பா பெரியம்மா. 80. இதுதான் நான் 80. அப்போ எனக்கு மட்டும் தான் லாங் ஹேர் இருக்கும் இல்லைம்மா? ஆமாம். இதெல்லாம் அச்சு. ஓகே. ஐயோ, ஒரு கையில் எல்லாம் பண்ண முடியலையே. அஸ்வின் பார்த்தீங்களா அழகாக இருக்கான்ல? அச்சோ, நான் என் சித்தப்பா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ. இந்தா பார்த்தீங்களா, கரெக்டாக எங்களுக்கு கல்யாணத்துக்கு 2 மாதம் இருக்குது. ஸோ January 1 வந்திருந்தாங்க என்னை பார்க்குறதுக்காக, ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அப்போ எடுத்தது. இப்படி தான் இருப்பார் இல்லைம்மா? ஒரு ரேண்டம் கிளிக்கில் கிடச்சாரு. அச்சுவோட ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூனிஃபார்ம் இது. இது நார்மல் டேஸு, இது ஒயிட் அண்ட் ஒயிட்டு. சித்தப்பா சித்தி 2 பேருமே நோ மோர். அச்சு பாரு, இருமா பொம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணப்போ எடுத்தது. அதில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காமா, காட்டினா திட்டுவாமா. ஒன்றும் இல்லை, சும்மா உடம்பு மாதிரி தானே. அச்சுக்கிட்டி அச்சு பத்தியா அழகா இருக்குல்ல? ஸோ இதுதான் நான். எத்தனை வருஷம்? அஸ்வினுக்கு ஒரு 3 வயசு இருக்கும் அப்போ. நான் பழைய வீட்டில் இதோ நல்லா மேக்கப் போட தெரியாமல் எப்படி பவுடர் அடித்து வச்சுருக்கேன் பாரு. ஏ, இது நாங்கள் 2 பேரும். உங்கள் டிகிரி இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்க? ஆமாம், இதெல்லாம் நான் டிகிரி வாங்கினதெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா அதான் திட்டிகிட்டே இருக்காங்க, ஒன்றாவது வச்சு வைக்கிறியா நீ? போயிட்டா அவள்தான், அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதான் அதெல்லாம் இடம் காலி. இதே வேலை எங்களுக்கு. இருமா, என்னோட இன்னொரு ஃபோட்டோ இருக்கும். இரு மம்மி, இதெல்லாம் வேணாம் மம்மி, இதெல்லாம் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ். இதெல்லாம் வேண்டாம். அச்சு அண்ட் சரவணன். உங்களுக்கு சின்ன வயசு. இது நாங்கள். ஓகே மா, இது என்னோட மேரேஜ் வெட்டிங் ரிசப்ஷனோட ஃபோட்டோமா. உருவலம்மா, எதையும் எடுத்துட்டு போலம்மா, சும்மா காட்டுறோம். கூட எடுத்துன்னு போவீங்க 2 பேரும்? பொண்ணு பார்க்க போகும்போது இல்லம்மா, இது கல்யாணம் முடிச்ச 3ஆவது நாள் எடுத்த ஃபோட்டோ. இன்னொன்று வச்சுன்னு. See, this is me. இந்த பிளாக் சுடிதார் தான் நான்.
எவ்வளோ உள்ள பேக்கன்னு இருக்கேம்மா. ஆல்பம் இதுதான் நானு. அம்மா நான் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேம்மா. இது என் தங்கச்சி. இதெல்லாம் வந்து என் அத்தை பசங்க, எங்கள் பெரியப்பா பொண்ணு, தாவணி கேங் நாங்கள். பார்த்தீங்களா, இது எங்கள் பெரியப்பா பெரியம்மா. 80. இதுதான் நான் 80. அப்போ எனக்கு மட்டும் தான் லாங் ஹேர் இருக்கும் இல்லைம்மா? ஆமாம். இதெல்லாம் அச்சு. ஓகே. ஐயோ ஒரு கையில் எல்லாம் பண்ண முடியலையே அஸ்வின். பார்த்தீங்களா அழகா இருக்கான்ல. அச்சோ நான் என் சித்தப்பா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ. இந்தா பார்த்தீங்களா, கரெக்டாக எங்களுக்கு கல்யாணத்துக்கு 2 மாதம் இருக்குது. ஸோ ஜான்வரி 1 வந்திருந்தாங்க என்னை பார்க்குறதுக்காக ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அப்போ எடுத்தது. இப்படி தான் இருப்பார் இல்லைம்மா? ஒரு ரேண்டம் கிளிக்கில் கிடச்சாரு. அச்சுவோட ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூனிஃபார்ம் இது. இது நார்மல் டேஸு, இது ஒயிட் அண்ட் ஒயிட்டு. திருப்பவா? சித்தப்பா சித்தி 2 பேருமே நோமோர். அச்சு பாரு. இருமா பொம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணப்போ எடுத்தது. அதில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா, காட்டினா திட்டுவாம்மா. ஒன்றும் இல்லை, சும்மா உடம்பு மாதிரி தானே. அச்சுக்கிட்டி அச்சு பத்தியா அழகா இருக்குல்ல. ஸோ இதுதான் நான். எத்தனை வருஷம் அஸ்வினுக்கு ஒரு 3 வயசு இருக்கும் அப்போ. நான் பழைய வீட்டில் இதோ நல்லா மேக்கப் போட தெரியாமல் எப்படி பவுடர் அடித்து வச்சுருக்கேன் பாரு. ஏ இது நாங்கள் 2 பேரும். உங்கள் டிகிரி இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்க? ஆமாம், இதெல்லாம் நான் டிகிரி வாங்கினதெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா அதான் திட்டிகிட்டே இருக்காங்க, ஒன்றாவது வச்சு வைக்கிறியா நீ? போயிட்டா அவள்தான் அவள் எடுத்துகிட்டு போயிட்டா. நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதெல்லாம் இடம் காலி. இதே வேலை எங்களுக்கு. இருமா, என்னோட இன்னொரு ஃபோட்டோ இருக்கும். இரு மம்மி இதெல்லாம் வேணாம் மம்மி, இதெல்லாம் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ். இதெல்லாம் வேண்டாம். அச்சு அண்ட் சரவணன். உங்களுக்கு சின்ன வயசு. இது நாங்கள். ஓகே மா, இது என்னோட மேரேஜ் வெட்டிங் ரிசப்ஷனோட ஃபோட்டோமா. உருவிடாத. உருவலம்மா உருவலம்மா, எதையும் எடுத்துட்டு போலம்மா, சும்மா காட்டுறோம். எல்லாம் கூட எடுத்துன்னு போவீங்க 2 பேரும். பொண்ணு பார்க்க போகும்போது இல்லம்மா, இது கல்யாணம் முடிச்ச 3வது நாள் எடுத்த ஃபோட்டோ. இன்னொன்று வச்சுன்னு. See, this is me. இந்த பிளாக் சுடிதார் தான் நான். இதுதான் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் துபாய் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. அம்மா அப்போ அஸ்வினுக்கு 8 வயசு தானே? ஆமாம், ஞாபகம் இருக்கா? 8வது பர்த்டேக்கு வந்தீங்க அப்போ எடுத்தது. நிறைய பேர் இல்லைம்மா, யாருமே ஃபேமிலியில் துபாய் வரலன்னு நினச்சினுக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே வந்தாச்சு குடும்பத்தில். எங்கள் மாமியார், எங்கள் மாமனார், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இவரோட தம்பி ஒய்ஃபு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் டிக்டாக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது எப்போம்மா? ராமேஸ்வரமா? அம்மா இது வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது எடுத்தோம்ல, பர்துபாய் கோயிலுக்கு போகும்போது பின்னாடி பேக் வாட்டர் பார்த்துட்டு உட்கார்ந்து சாய்பாபா கோயில்னு ஒன்று அங்கே தான். இது தாஜ்மஹால் ஆக்ரா போனப்போ தானேம்மா. ஆஷி பறை இவ்வளோ க்யூட்டாக இருக்கா. எல்லாருமே அப்போல்லாம் ஆக்ரா போனால் கையில் இப்படி பிடிப்பாங்கல்ல. ஆமாம். கன்னியாகுமரி 2019 அப்போ நம்ம கன்னியாகுமரி போகும்போது எடுத்தது. எல்லாரும் பாரு எப்படி இருக்கும், உம்மனை சிரிக்காம. லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஒன்றும் சமைக்கலை, சமைச்சதெல்லாம் எடுத்து தட்டில் போட்டாச்சு. ஸோ சிக்கன் கிரேவி மட்டும் என்னை பண்ண சொன்னாங்க. ஸோ நான் சிக்கன் கிரேவி மட்டும் செஞ்சிட்டேன். எப்போவுமே எங்கள் வீட்டு டிவியில் பழைய எம்ஜிஆர் படம் தானே ஓடும். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், அப்படி இல்லைனா கிரிக்கெட் மேட்ச்சு, இதுதான் ஓடும். அதனால் சாப்பிட்ற டைம்லாம் எங்கள் அப்பாவோட டைமு. ஸோ அதனால் நாங்கள் யாரும் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டோம். தட்டில் சோறு போட்டு சமத்தாக உட்காந்து சாப்பிட்டே இருப்போம். ஓகே, மீண்டும் அடுத்த விலாகில் சந்திப்போம். அவ்வளோதான், லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, டாட்டா, பை பை, டேக் கேர்.